குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ஜஸ்ட் 110cc. இதில் மொத்தம் 3 வேரியண்ட் வரும். ஃபஸ்ட்டு வேரியண்ட் வந்து கிளாஸி மேட்டு, அடுத்து ஸ்மார்ட் கிரானைட் வரும். இப்போ ரெண்டாவது வேரியண்ட் பார்க்க போகிறோம். இது மேட் ஃபினிஷிங்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு ஸ்ட்ரீட் பண்டல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால மேடு படத்தை போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பண்ணி வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா உங்களுக்கு பிரேக் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு அப்ளை ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஸ்பீட் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் எக்கனாமி பவர் மோடு 2 மோடு ஆப்ஷன் வரும். இதனால் என்னென்னா எக்கனாமி மோடில் போனீங்கன்னா பயாலஜிலாம் கிடைக்கும். இப்போ பவர் மோடில் போடும்போது பிக்கப் நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு சைஸ் இண்டிகேட்டர்னு அதில் உங்களுக்கு லைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டிடும். ப்ளஸ் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்துடும். இது என்னென்னா உங்களுக்கு வண்டி ரன்னிங் டைமில் ஆஃப் ஆகிடும். இதனால் என்னென்னா வண்டியில் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் இண்டிமேஷன் காமிச்சிடும். இதில் பெட்ரோல் இருந்தீங்கன்னா அழகில் தான் கொடுத்துருப்பாங்க. ரெட் பாயிண்ட் கீழே இருந்தாலும் எஸ்ஆர் உங்களுக்கு காமிச்சிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சீட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப் ஹெல்மெட் வைக்கிறதுனால கொடுத்துருப்பாங்க. பின்னாடி சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால பின்னாடி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1250 இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 mm இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டர் சேஸ் பாடி எதுவும் தட்டாது. இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 7.7 பிஹெச்பி இருக்கிறதுனால பவர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 8.7 Nm டார்க் இருக்கிறதுனால இப்போ புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, பர்பிள் 4 கலர் வருது.